ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜசேகர் பாலாடியூ. ரொம்ப லேட்டஸ்டான ஒரு இன்ஃபர்மேஷன் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸ்லேயே வீடியோஸில் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ பாரதியார் யூனிவர்சிட்டியினுடைய டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் எக்ஸாம் எப்போ நடக்க போகுது, டைம் டேபிள் எப்போ வரும் அப்படிங்கிறத ஆர்வமாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கான அப்டேட் இன்ஃபர்மேஷன் வந்தாச்சு. பாரதியார் யூனிவர்சிட்டி ஹேஸ் ரிலீஸ்டு எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் ஆஃப் எஸ்டிஇ ஸ்டூடெண்ட்ஸ் ஜூலை 2025. ஓகேவா, ஜூலை 2025 ஸ்கூல் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பாரதியார் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம் நடக்க போகுது. அதுக்கான டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் நேற்று நைட்டு தான் ஒரு 11 மணிக்கு மேலே தான் அப்டேட்டே பண்ணியிருக்காங்க. அப்போ கூட டக்குன்னு பார்க்க முடியல, ஓப்பன் ஆகலை. ஸோ இப்போ நான் இந்த வீடியோ கொடுக்குறேன். ஸோ யாருக்கெல்லாம் அப்படின்னா ஆல் யூஜி கோர்சஸ், ஆல் பிஜி கோர்சஸ், எம்பிஏ, எம்சிஏ, பிஎட், டிப்ளமோ கோர்சஸ் எல்லாத்துக்கும் கிளியராக கொடுத்துட்டாங்க டைம் டேபிள். அதை நம்ம வந்து ஒரு லைவ் டெமோவாக பார்ப்போம். அதனுடைய லிங்க்கையும் நான் சொல்கிறேன், காமிக்கிறேன். அதே நேரத்தில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். நீங்கள் அந்தந்த கோர்ஸினுடைய லிங்கை கிளிக் பண்ணி டைரெக்டாக நீங்கள் போய் அந்த டைம் டேபிளை பார்த்துக்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம லைவ் டெமோ போகலாம். ஸோ பாரதியார் யூனிவர்சிட்டியினுடைய அஃபிஷியல் வெப்சைட் உங்களுக்கு தெரியும் இல்லையா, b-u.ac.in. நான் கர்சரை மூவ் பண்ணி கலர் பண்ணி காமிக்கிறேன். b-u.ac.in அஃபிஷியல் வெப்சைட்டு. இங்கே வந்து ஃபிளாஷ் நியூஸில் ஓடிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்டே அதான். ஓகேவா, முன்னாடி ஓடிடுச்சு, அதனால நான் வியூ ஆல் கொடுக்குறேன். வியூ ஆல் கொடுத்த உடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஜூலை 2025 எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ இது வந்துருச்சா. இதை வந்து கிளிக் பண்ண உடனே பாருங்க எந்தெந்த டைம் டேபிள் வேணுமோ அது எல்லாம் வரும். இப்போ நீங்கள் வந்து யூஜி டைம் டேபிள் வேணும்னா யூஜியை கிளிக் பண்ணிவிடுங்க. யூஜியை கிளிக் பண்ண உடனே பாருங்க யூஜி டைம் டேபிள் வந்தாச்சு. ஸோ டிஸ்டன்ஸில் பாரதிய யூனிவர்சிட்டி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான டைம் டேபிள் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஜூலை 8 ஸ்டார்ட் ஆகுதுங்க. எல்லாருக்குமே 8/7/2025 ஸ்டார்ட் ஆகுது. யூஜி கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் 8/7/2025 மார்னிங் ஃபோர்நூனில் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் தமிழ், ஹிந்தி, பிரெஞ்சு, மலையாளம், அரபிக், உருது இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் நடக்கும். ஓகே, யார் யார் எந்தெந்த லாங்குவேஜ் எடுத்திருக்கீங்களோ அதை நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 9 அடுத்த நாள் 9/7/2025 இங்கிலீஷ் செகண்ட் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் காமன். ஸோ அது வந்து வரும். எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்ளை ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த இடத்துல சைடில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, பேட்ச் அப்படிங்கிறதுல கொஸ்டின் பேப்பர் கோடு, சப்ஜெக்ட் கோடு எல்லாமே இருக்கு. எந்த செமஸ்டர் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. எந்த செஷனு, டேட்டு, டே எல்லாமே கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட் கோடு இருக்கு. ஸோ டைமிங் வந்து ஃபோர்நூன் வந்து 10 to 1 மணி வரைக்கும், ஆஃப்டர்நூன் வந்து 2 to 5 வரைக்கும் எப்பவும் போல. ஓகேவா, ஸோ இது கொடுத்துட்டாங்க. ஸோ மற்றபடி யூஜி கோர்சஸ்க்கு ஒவ்வொரு கோர்ஸாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஏ தமிழ் லிட்ரேச்சர் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2007 to 8 அகடமிக் இயர் அண்ட் ஆட்வர்ட்ஸ் 2007-8 அகடமிக் இயரில் சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதுக்கப்புறம் சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எக்ஸாம் வந்து பேட்டர்ன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் பி லிட்டுக்கான பேட்ச் செகண்ட் இயருக்கானது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு மேஜராக நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர். இதே மாதிரி ஃபுல்லாக வந்து 29 பேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் எந்த யூஜி கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்களோ அதுக்கான டைம் டேபிள் நீங்கள் இதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேவா, ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல பிஜி கோர்ஸ் இருக்கு இல்லையா, பிஜி டைம் டேபிளில் நீங்கள் வந்து அது கிளிக் பண்ணீங்கன்னா பிஜி டைம் டேபிள் வந்துடும். இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஜூலை 2025 எக்ஸாமினேஷன் எம்ஏ தமிழ் கொடுத்துருக்காங்க. அது வந்து 2011-12 அண்ட் ஆன்வர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. 2011 and 12 அட்மிஷன் ஆனவங்களுக்கும் அதுக்கு பின்னாடி, அதாவது அந்த அரியர் வச்சிருந்தாலும் சரி, அதுக்கு பின்னாடி ஜாயின் பண்ண எல்லாருக்குமே இந்த டைம் டேபிள். ஸோ பிஜி கோர்ஸுக்கும் 8/7/2025 தான் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா, அதே மாதிரி ஒவ்வொரு இது வந்து எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர், அது வந்து எம்ஏ தமிழ், இது வந்து எம்ஏ எக்கனாமிக்ஸு. ஓகேவா, ஸோ இது மாதிரி வந்து ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால எந்தெந்த மேஜர் வேணுமோ அதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். இது எம்காம் ஆனுவல் பேட்டர்ன், இது எல்லாமே வந்து எக்ஸாம் டைம் டேபிள் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்டபிள்யூக்கு எக்ஸாம் டைம் டேபிள் இதே மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேற என்ன பார்க்கலாம், எம்பிஏ பார்க்கலாமா. ஸோ எம்பிஏ வந்து இங்கே இருக்குது. எம்பிஏ கிளிக் பண்ணிங்கன்னா எம்பிஏ ஃபர்ஸ்ட் இயர் ஆனுவல் பேட்டர்னில் எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க. எம்பிஏவுக்கும் 8/7/2025 தான் ஸ்டார்ட் ஆகுது எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே அதான். ஓகேவா, ஸோ இதில் வந்து 2011 and 12 அண்ட் ஆன்வர்ட்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு வந்து 15/7 16/7 இருக்குது. இது வந்து 2007-8 அண்ட் ஆன்வர்ட்ஸுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்புறம் செகண்ட் இயர் டைம் டேபிள் இருக்குது. ஸோ செகண்ட் இயர் டைம் டேபிளும் பார்த்துக்கோங்க, மேஜர் வைஸாக இருக்குது. ஓகேவா, எம்பிஏ பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸு, அப்புறம் வந்து எம்பிஏ என்டர்பிரினர்ஷிப், இது மாதிரி ஒவ்வொன்றா கொடுத்துருக்காங்க.
இப்போ அதே மாதிரி எம்சிஏ எடுத்து பார்த்தலாம். எம்சிஏவும் ஆனுவல் பேட்டர்னுக்கானது. எந்த பேட்ச் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் எல்லாம் ஓரளவுக்கு மேக்ஸிமம் டைட்டில் அதே தான் இருக்கும். அதை பார்த்து நம்ம ஏமாந்துடக்கூடாது. பேட்ச் தான். எந்த பேட்ச்ல நம்ம அட்மிஷன் ஆனோம். இப்போ நீங்க செகண்ட் இயர் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா, செகண்ட் இயருக்கு எப்போ ஜாயின் பண்ணீங்க அப்படின்னு பார்க்கக்கூடாது. நீங்க ஃபர்ஸ்ட் அட்மிஷன் ஆன இயர் தான் வந்து பேட்ச். அந்த பேட்சுக்கு உண்டான உங்க டைம் டேபிள் என்னங்கிறது பார்த்துக்கோங்க. பாருங்க 2091, 99ல அட்மிஷன் ஆகி ரீரிஜிஸ்டர் அப்புறம் ஏதாவது அரியர் வச்சிருந்து ரீரிஜிஸ்டர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த டைம் டேபிள்னு சொல்லியிருக்காங்க. பார்த்துக்கோ. அப்போ டைட்டில் எல்லாம் மாறல இல்லையா? அப்படியே மாறினா கூட சிலபஸ் எல்லாம் கொஞ்சம் லைட்டா மாறி இருப்பாங்க. மேக்ஸிமம் சிலபஸ் மாறி இருக்காது. டைட்டில் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கலாம். மற்றபடி வேற ஒன்றும் இருக்காது. ஓகேவா? எம்சிஏ பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்து வந்து பிஎட் பார்த்துருவோம். ஸோ பிஎட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ பிஎட்டும் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது? 8/7/2025ல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அகடமிக் இயர் பேட்டர்ன். ஸோ ஃபர்ஸ்ட் இயருக்கு டைம் டேபிள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து டிப்ளமோ கோர்சஸ். டிப்ளமோ கோர்சஸ்க்கு வந்து 6 பேஜ் கொடுத்துருக்காங்க. பிஜிடிசிஏ கொடுத்துருக்காங்க டைம் டேபிள். அடுத்து வேற யாருக்கு இருக்கு? பிஜி டிப்ளமோ இன் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்ல இருக்கு. ஒரு பேப்பர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. மற்றெல்லாம் ப்ராக்டிக்கல் இருக்குமோ தெரியல. நீங்க உங்களுக்கு எது சூட்டபிளோ அதை கண்டிப்பா நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து பிஜி டிப்ளமோ இன் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பிஎஸ்சி கேட்டரிங் சயின்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் இதில் கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ கோர்ஸ் அது பிஎஸ்சி கோர்ஸ்ன்னு இருக்கு. ஓகேவா? ஆனால் டிப்ளமோ அந்த கேட்டகரியில் வருது. பார்த்துக்கோங்க. நீங்கள் ஏதாவது ஒன்றும் இல்லைன்னா நீங்கள் யூஜின்னு பார்த்துட்டு யூஜியில் மட்டும் பார்த்துட்டு சார் நம்ம கோர்ஸ் இல்லைன்னு டென்ஷன் ஆக வேண்டாம். பாருங்க, ஒரு யூஜி கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி டிப்ளமோ கேட்டகரியில் இருக்கு. அது நீங்கள் ஜாயின் பண்ண உங்களுக்கு நல்லா தெரியும். எனக்கு கூட சரியா தெரியல. ஓகேவா? ஸோ இந்த ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துக்கோங்க. அதனால அந்த லிங்க் எல்லாமே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. நீங்கள் அதை வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதனால ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்டடாக ரொம்ப எதிர்பார்ப்போட நீங்கள் காத்துக்கிட்டு இருந்த பாரதியார் யூனிவர்சிட்டியுடைய ஸ்கூல் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் எஸ்டிஏ மாணவர்களுக்கான எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் ஜூலை 2025 8ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அதனுடைய டைம் டேபிள் லைவ் டெமோவா கொடுத்துருக்கேன். லிங்க் எல்லாமே நான் காமிச்சிருக்கேன். அதே நேரத்தில் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நீங்க அதை கிளிக் பண்ணி டைரக்டா டைம் டேபிள பார்த்துக்கலாம். ஓகேவா? வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. ஏன்னா அப்டேட் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல் மூலமா வரும். நம்ம சேனல் மூலமா சேனலோட எப்பவுமே கனெக்டடா இருங்க. எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன் ரெகுலரா வரும். எப்பவுமே கனெக்டடா இருக்கிறதுக்கும் நம்ம வீடியோ கொடுத்தோம்னா உடனே அது நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வர்றதுக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.